இப்போ உங்களுக்கு குதிரைக்காரன் கதை அப்படிங்கிற கதையை சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க பள்ளிக்கூடம் தூரத்தில் இருந்ததுனால ஜனம் குதிரை வண்டியில் அனுப்புவாங்க. அந்த பையன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவுள்ளவன். ஆனால் ஒரு நாள் அவன் வந்து வண்டியில் போகும்போது அந்த குதிரைக்காரன் சாட்டை எடுத்து அப்படி சொல்லிட்டோன்னா அந்த குதிரை வேகமாக போகும். அதுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதை வியப்போட பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி படிச்சுட்டு இருக்கலாம். ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து ஆசிரியர் என்ன கேட்பாரு, எல்லாரும் கேட்பாரு, நீ படிச்சு என்ன ஆகணும், நீ படிச்சு என்ன ஆகணும், உள்ள வக்கீல் ஆகணுங்க, ஒன்று டாக்டர் ஆகணுங்க, ஒன்று என்ஜினியர் ஆகணுங்க, ஒன்று நான் எங்கள் அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லும். ஒரு பிள்ளை நான் நிறைய வட்டிக்கு பணம் கொடுத்து எங்கள் அப்பா மாதிரி பெரிய பணக்காரன், இப்படி ஒன்றுனா சொல்லுவாங்க. இந்த பையன்கிட்ட வந்து கேட்பாரு வாத்தியார், ஆசிரியர் கேட்பாரு, நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டோன்னா நான் குதிரைக்காரன் ஆகணும்னு. உடனே எல்லாரும் சிரிப்பாங்க பசங்க. வாத்தியாரெலாம் ஒருமே குதிரைக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, யாராவது குதிரைக்காரன் வண்டி ஓட்ட குதிரைக்காரன் ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கிண்டல் கேள்வி பண்ணணும்னா அவர் கொஞ்சம் கவலையாக போயிடும். இன்னும் வீட்டில் வந்து சோகமாக உட்காந்துருப்பாரு. அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன்ப்பா ஏன் கவலையாக இருக்க, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா கேட்டால் இல்லைம்மா, எல்லாரும் வாத்தியார் கேட்டார் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, நீ என்ன சொன்ன அப்படின்னு, நான் குதிரைக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியா, ஏன் உனக்கு ஏன் அந்த ஆசை, இல்லைம்மா அந்த சாட்டையை சொல்லிட்டோன்னா அந்த குதிரை எவ்வளோ அழகாக ஓடுதுமா, அதனால எனக்கு குதிரைக்காரன் ஆகாத ஆசை. அவங்க அம்மா சரி அதனால தப்பு இல்லை, நீ குதிரைக்காரனே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பூஜை ரூமில் போய் அங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருப்பார்ல, அர்ச்சனனுக்கு தேரோட்டியாக இருப்பார்ல, அந்த படத்தை காட்டி இந்த பாரு கிருஷ்ணரே குதிரைக்காரன் தான் இருந்திருக்கிறாரு, நீ கிருஷ்ணன் மாதிரி ஞானத்திலையும் சக்தியிலையும் அதிகமானவனா வருவேன், நீ அப்படியோ வரக்கூடிய பையன், அதான் நீ குதிரைக்காரன் வர சொல்லியிருக்கிறேன்னா. அப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் பிறகு ரொம்ப நல்லா படித்து சிறந்த ஞானியாகி பின்னால் உலகமே போயிருந்தா விவேகானந்தர் ஆனது அந்த சின்ன பையனுடைய கதை தான் இந்த குதிரை. ஏன்னா உலகத்தையே ஞானத்தாலையும் தன்னுடைய சக்தியில் நடக்கிற குதிரை விசிஷ்ண மாதிரி அவருடைய சின்ன வயசுலேயே மனசில் தான் எல்லாத்தையும் சிறந்தனா வரணும், சிறந்த ஞானியாக இருந்த விவேகானந்தர் கதை தான் இந்த கதை.